என் மேல இருக்கிற பாசத்துல நான் ஒரு நல்ல வீட்டுல வாழணுங்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டாங்களோன்னு நினைச்சேன். இங்க பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா சத்தியமா உங்க அம்மா பொய் சொல்லிருப்பாங்கன்னு நான் நம்ப மாட்டேன். என்னால அதை என்ன ஆனாலும் ஏத்துக்க முடியாது. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க பொய் சொல்லிருக்க வாய்ப்பு இல்ல. என்ன கண்மணி, என்னாச்சு? ஏன் இப்படி எழுதுகிட்டு இருக்க? முதல்ல அழுகுறத நிறுத்து. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பாட்டி ஏதாவது திட்டினாங்களா? என்ன திட்டலங்க. அப்புறம் என்ன? அம்மாவை நல்லா திட்டி சிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. என்ன சொல்ற? எனக்கு புரியல. அவங்க எப்படி எதுக்கு இங்க வந்தாங்க? அவங்க இங்க வரல. ரோட்ல வெளியில அவங்கள பாத்துட்டு அவங்கள கூட்டிட்டு வந்துட்டா. அவ வேலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கவலைப்படாத. இத பாரு கண்மணி, இவ்வளவு நாள் இந்த வீட்டுல இருந்திருக்க. பாட்டியை பத்தி நான் சொல்லணுமா? உனக்கே அவங்கள பத்தி நல்லா தெரியும். நீ கவலைப்படுற ஒவ்வொரு சமயமும் நானும் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களால யாரையும் குறை சொல்லாம இருக்கவே முடியாது. அவங்க டெய்லி கத்துறதுக்கு யாராவது ஒரு ஆள் வேணும். அவ்வளவுதான் கண்மணி. இன்னைக்கு தெரியாதனமா உங்க அம்மா வந்து மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அப்படின்னு நீ நினைச்சுக்க. நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க. ஆனா இத பாரு புரியுது கண்மணி. ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லு? உன் அம்மாவும் பாட்டியும் பாத்துக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லையே. நம்ம பிரச்சனை தெரியாம வெண்ணில இப்படி பண்ணிட்டா. சோ இன்னொரு தடவை இந்த மாதிரி கண்டிப்பா நடக்காது. நடக்காம பாத்துக்கலாம். பாட்டிங்க ரெடி ஆயிட்டாங்களாமா? ஏய், நாங்க இவ்ளோ பேர் காத்துட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? என்னமோ வந்த உடனே அதிகாரமா கேக்குற. அக்கா, சந்தோஷத்துல கொஞ்சம் சத்தமா கேட்டுட்டேன். உடனே அதிகாரம் பண்றேன்னு சொல்ற. என்னக்கா நீ? என்னத்த ஏன் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க? இரு என்ன நல்ல விஷயம்? விஷயம் தான். ஏன் எல்லாரும் பாட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு என்ன அவசரம்? வருவாங்க பாரு. அது இந்த காலத்துல யாராவது ஆதாயம் இல்லாம சும்மா காத்துக்கிட்டு இருப்பாங்களா? நெக்ஸ்ட் நல்லா இருக்குப்பா. 2 பேரும் நல்ல புருஷன் பொண்டாட்டியா என்னைக்கு சந்தோஷமா